நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து வயலுக்கு போயிருந்தேன். அங்கே வந்துட்டு என்னென்ன செடியெல்லாம் பறிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டுன்னு. இது வந்து கரிசலாங்கண்ணி கீரை, பிருங்கராஜ்னு சொல்லுவாங்க. இதை வந்து சின்ன வயசுலலாம் நம்ம ஸ்லேட்டு ஒழுங்காக எழுதலைன்னா அதில் நம்ம வந்து தேய்ச்சோம்னா கருப்பாயிடும். அப்புறம் நம்ம சாக் பீஸ் வச்சு எழுதுவோம். அதுக்காக தான் முன்னாடியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ தான் தெரியுது இது வந்து தலைக்கு தேய்ச்சி குளித்தா ரொம்பவுமே நல்லது, முடி கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மோஸ்ட்லி நிறைய ஹேர் ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். அது வந்து எனக்கு கிடைக்கல. டவுனில் கேட்டால் வந்துட்டு எங்கேயாவது மார்க்கெட்டில் போய் சொல்லி வச்சு வாங்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து இப்போ வயலில் வந்து தேடிகிட்டு இருந்தோம். நிறையாவே இருந்துச்சு. அதையும் பறிச்சுட்டு இது வந்து முடக்கத்தான் கீரை. இதுவுமே நல்லா குட்டி குட்டி செடியாக வந்து வளர்ந்துருந்துச்சு. இதையும் வந்து நம்ம செடியும் வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடுங்கிட்டு இருந்தேன். இந்த இலையும் வந்துட்டு தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. சின்ன வயசில் நிறைய டைம் இதில் எல்லாம் வந்துட்டு சமைச்சு கொடுத்துருக்காங்க, நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இப்போது அதெல்லாம் சாப்பிடணும்னு நினச்சா கூட நம்ம வந்து டக்குன்னு சாப்பிட்றதுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் போய் வாங்கணும். மார்க்கெட்லலாம் வந்து கிராமத்துலேருந்து பாட்டிங்க கொண்டாந்து வச்சு விற்றுட்ருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வாங்கலாம். இப்போ வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து விவசாயம் பண்ணுறவங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதே கிடையாது. எல்லாருமே வந்து மருந்தடிக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் மருந்து. களை அதிகமாக வளர்ந்தால் கூட அதுக்கும் வந்து மருந்தடிக்கிறாங்க. களை அப்படின்னா வந்துட்டு பயிரில் வந்து நிறைய புல்லு, எக்ஸ்ட்ரா புல்லெல்லாம் வளர்ந்துருக்கும். அதை சாகடிக்கிறதுக்கு கூட மருந்தடிக்கிறாங்க. அப்புறம் வந்து வளர்கிறதுக்கு உரம் போடுறாங்க, பூச்சிக்கு மருந்தடிக்கிறாங்க. இப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே விஷமாக தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதிக மகசூல் வரணும் அப்படின்னா மருந்தடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பழகிட்டாங்க. இயற்கை விவசாயத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு யாருமே ஹெல்த்தை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு இயற்கையாக விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. இப்போது வயலில் ஒரு பூச்சி அடிச்சுட்டுனா வச்சுக்கோங்க, கடையில் போய் கேட்குறாங்க டக்குன்னு, இந்த பூச்சிக்கு இந்த மருந்து அடிங்க அப்படின்னு சொல்லி கடைக்காரன்னு கொடுக்குறான். நம்ம அது என்ன ஏதுன்னு கூட கேட்குறதில்ல, கொண்டுட்டு வந்து அடிச்சிடுறோம். அந்த மாதிரி பாருங்கள், முன்னாடி அவ்வளோ நண்டு இருக்கும் வயலில், தவக்கலையெல்லாம் நிறையா இருக்கும். இப்போ நான் கண்ணால் ஒரு நண்டு ஒரு தவக்கலையை கூட நான் பார்க்கல. எல்லாமே வந்துட்டு மருந்தடித்து எல்லாம் செத்து போச்சு. இதைத்தான் நம்ம சாப்பிட்றோம் பாருங்கள். இதை வந்துட்டு நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த வீடியோ மூலியமாக நான் வந்துட்டு சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாமே இயற்கை விவசாயம் பண்ணுங்கள்.